ஓம் சாயிராம், ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, காலம் போடும் கணக்கை இறைவனால் கூட மாற்றவே முடியாது. நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில்
நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை, இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை, இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக, பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். கடந்து வந்த சிரமமான பாதையை நினைவில் வைத்து செயல்படத் துவங்கு. உன் வாழ்வு உன்வசமாகவே இருக்கும். அந்த வாழ்வை சுலபமாகவே நீ எதிர்கொள்வாய்.
நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது அல்ல என்பதை உறுதி செய்து கொள். திடமாக நம்பு. உனக்கான வாழ்வு என்பது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே அதுதான் உனக்கான வாழ்வு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கு அர்த்தங்கள் 1000 உண்டு என் பிள்ளையே. வலிகளை சுமந்து கொண்டு வழியை தேடுவதுதான் வாழ்க்கையின் ரகசியமாகவே இருக்கும். வலி, வேதனை, கவலை, ஏமாற்றம் அனைத்துமே வாழ்வின் இறுதி கட்டமல்ல, கடைசி கட்டமும் அல்ல. வாழ்வை புரிந்து கொண்டு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான முதல் கட்டம்தான் அந்த கவலையும் வேதனையும். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர, அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள், தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது? 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா, நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை. உன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு. உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை. நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால்
அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள், இதை நிம்மதியாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை பௌர்ணமி விடியலில் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததை உனக்கு அமைத்து கொடுத்து, நீ எதிர்பார்க்காததை உன் கைகளில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது நடந்தாலும் இது நமக்கு நல்லதாகத்தான் நடக்கும், நன்மையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டு அதை கடந்து செல்வதுதான் உனக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, மிக நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இரு. உதவி செய்யும் பொழுது பொருளாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. நமது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அது கூட பேர் உதவிதான். அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்களிடம் எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. தானம் செய்தால் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. நன்மையும் சேர்த்துதான் நாம் தானத்தை செய்துவிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் செய்த தானத்திற்கு பலனே இருக்காது. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் பாடம் கற்றுக் கொடுப்பதில் ரொம்பவே சிறந்தவராய் இருந்தார். அதனால் அவரிடம் நிறைய மாணவர்கள் வந்து குவிந்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவர் பாடசாலை மிகவும் சிறியது. அதனால் அவருக்கு பெரிய பாடசாலை தேவைப்பட்டது. அப்போது ஒரு பணக்கார வியாபாரி குருவின் பாடசாலையை பெரிதாக கட்டுவதற்கு தன்னிடம் இருந்து 500 காசுகளை கொடுக்க முன்வந்தார். அதை குரு ஏற்றும் கொண்டார். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பின் குரு எதுவுமே சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். ஆனால் அந்த பணக்காரர் தன் மனதில் குருவுக்கு அவ்வளவு பணம் கொடுத்தும் அவர் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என்று வருத்தப்பட்டார். அதனால் தன் மனதில் இருப்பதை அவருக்கு வெளிப்படுத்த மறைமுகமாக, நான் உங்களுக்கு அந்த மூட்டையில் 500 காசுகளை கொடுத்துள்ளேன் என்று மறுமுறையும் கூறினார். குருவும், நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டீர்களே என்று கூறினார். இல்லை, நான் ஒரு பெரிய பணக்கார வியாபாரி. அப்படிதான் என்றாலும் 500 காசுகள் என்பது பெரிய பணம் அல்லவா என்று மீண்டும் அந்த பணக்காரர் கூறினார். அதற்கு குரு, எனவே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா என்று கேள்வியாக கேட்டார். அந்த பணக்காரரும் ஆம், சொல்ல வேண்டும் என்று கூறினார். குரு அதற்கு அவரிடம், நான் ஏன் சொல்ல வேண்டும்? கொடுத்தவர்தான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கூறி, உண்மையில் தானம் செய்பவர் எதையுமே எதிர்பார்க்க கூடாது, அவருக்கு தானமே பெரும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறினார். மற்றவர்களுக்கு நாம் தானம் செய்தால் அது நம் மனதிற்கு மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும், மனது நிம்மதியாகவே இருக்கும். அதுவே நமக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். எனவே மற்றவர்களுக்கு தானத்தை செய்துவிட்டு அவர்களிடத்திலிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஏதாவது கஷ்டமோ துயரமோ வந்துவிட்டால் என்ன வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக பொக்கிஷமானது என்று நினைத்து பார்த்தாலே வாழ்க்கை மிக இலகுவாகவே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சற்று நின்று நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தாலே போதும், நமக்கு இருக்கும் இந்த கஷ்டமெல்லாம் மிக சிறியதான கஷ்டம் என்று நமக்கே புரியும். வாழ்க்கையில் உண்மை மிக மிக அவசியம். பாசத்தை வைத்து நெடுநாள் பயணிக்கலாம், ஆனால் வேஷத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் கூட பயணிக்கவே முடியாது.
எனவே மற்றவர்களிடத்தில் உண்மையாக இருக்க பழகு, நம்பிக்கையாக இரு. எது வந்தாலும் நான் அதை பார்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்தாமல், வரப்போவதை நினைத்து நமக்கு இது வந்தால் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சிந்தனை மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நாம் நினைத்ததை விட பல 100 மடங்கு நமக்கு நன்மை வந்து சேரும். நம் சொத்து நம்மிடமே வரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். நம் கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தீரும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும்.